புயல் வந்தாலும் வடக்கத்தான் போகுது, தெக்க வர மாட்டேக்கு. எவ்வளவு மழை பெஞ்சாலும் வடக்கத்தான் பெய்யுது, தெக்க பெய்ய மாட்டேக்கு. நீ புயல் வாரது வடக்க போறியா? தென்காசிக்காரனே, சென்னையில மழை பெய்யுது, விழுப்புரத்துல மழை பெய்யுது, அங்கே பெய்யுது, இங்கே பெய்யுது, வடக்கு மட்டும் பெய்யுதுன்னு ஒரு கொந்தளிச்சு ஒரு வீடியோ போட்டியானே, அதோட பலனை பாத்தியா? நம்ம பேச்ச நம்ம கட்டின பொண்டாட்டியே கேட்க மாட்டா, ஆனா உன் பேச்ச இந்த வர்ண பகவான் கேட்டு காட்டுன்னு காட்டிருச்சேனே. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் 6 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வரும் நிலையில் ரயில்வே சுரங்க பாலத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், இப்போ சுரங்கப்பாதையில தண்ணீர் தேங்கி இருக்கு, முன்னெச்சரிக்கையாக ஏதேனும் அறிவிப்பு வெளியாகி இருக்கா? என்ன பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? காயத்ரி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் இன்று காலையிலிருந்தே பலத்த மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இந்த பலத்த மழையின் காரணமாக சாலைகள் மழையை வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடி வருகிறது. அது மட்டுமின்றி கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் குற்றாலம் உடையிற காட்சியை பாருங்க. சரியான தண்ணி, பயங்கரமான மழையில அதிகமா தண்ணி வெளியேறிக்கிட்டு இருக்கு. பாலத்துல இருக்கிற கம்பிலாம் உடைஞ்சு அங்கங்க இருக்கக்கூடிய கடைகளுக்குள்ளலாம் தண்ணி புகுந்துருச்சு. இன்னைக்கு டேட் டிசம்பர் 12, 2024, டைம் கரெக்டா இரவு 10 மணி. எதிர்ச்சியா தான் கிளம்பி வந்தேன் குற்றாலத்துல தண்ணி எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு. இங்க வந்து பார்த்தா பயங்கரமான வெள்ளம். தென்காசியில காலையில இருந்து மழை கண்டினியூவா பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. சோ எல்லாரும் வீட்ல சேஃபா இருங்க. குற்றாலம் சைடு யாரும் வர வேணாம். நம்மளோட சேஃப்டிக்காக உள்ள அலோ பண்ண மாட்டாங்க போலீஸ். நான் வீடியோ எடுத்துக்கும் தண்ணியோட வரத்து அதிகமா இந்த கம்பிலாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. அதோட போலீஸ் எல்லாருமே வெளியே ஏத்திட்டாங்க.